இறை அன்பில் இனியோரே, தமது அளவு கடந்த அன்பால் நம்மை மீட்க திருவுளம் கொண்ட ஆண்டவரின் பெயரால் இன்றைய திருப்பலிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய திருவழிபாடு கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவராகிய கடவுள் சினம் கொள்ள தயங்குபவர். அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவர் என்பதை உணர்வோம். கடவுளின் இரக்கமும் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செயலில் வெளிப்பட்டன. இறை மகனில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் படித்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவும் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். இறைவன் படைத்த இணைவோம் இயேசு பெயரில். உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இலங்கிட இறைவன் நினைத்தாரே. உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இலங்கிட இறைவன் நினைத்தாரே. அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட, அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட அன்பாலே தேர்ந்தெடுத்தார், அன்பாலே தேர்ந்தெடுத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் அதில் பயணிக்கின்ற நமக்கு இது 4ஆம் வாரம். கடந்த 3 வாரங்கள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கை, தொடர்ந்தும் நாங்கள் வாழப்போகின்ற வாழ்க்கையை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவரது அன்பும் இரக்கமும் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் செயல் வடிவம் பெறுகிறது என்பதை பற்றி சிந்திப்போம். ஆண்டவரது அன்புக்கும் இரக்கத்திற்கும் எதிராக நாம் செய்த குற்றங்கள் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் இணக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மைப்படுத்தியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தன் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனந்தெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாள்களுக்கு தப்பியிருந்தவர்களை பபிலோனியாவுக்கு நாடு கடத்தினார். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவர் புதல்வர்களுக்கும் அடிமையாக இருந்தனர். நாடு ஓய்வு நாட்களை கடைப்பிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேபியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகளை இவ்வாறு நிறைவேற்றின. பாரசீக மன்னர் சைரசு ஆட்சியின் முதல் நாட்டிலேயே எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவரது மனதை தூண்டி எழுப்பினர். எனவே அவன் தன் நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு எனும் யாம் கூறியது இதுவே: விண்ணகக் கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசு எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நான் உன்னை நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. நான் உன்னை நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். நான் உன்னை நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. நான் உன்னை நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்திச் சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். நான் உன்னை நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சோம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. நான் உன்னை நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இருந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார்.
கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயவரான யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு நிக்கோதேமுவுக்கு கூறியது: பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட
இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வளிக்கும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் பயணிக்கின்ற நமக்கு இன்றைய நாள் வாசகங்கள் மிக மிக சவால்கள் நிறைந்தவைகளாகவே இருக்கின்றன. காரணம், இன்றைய நாளுக்குரிய செய்தியாக அல்லது கருப்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நிலை வாழ்வு. இந்த நிலை வாழ்வை ஒரு மனிதன் நிலையாக பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வில் நிலையான நன்மையான நல்ல செயல்கள் நிறைந்திருக்க வேண்டும். அந்த நல்ல செயல்களை மனிதன் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்வுக்குள் நிலை பெற செய்திருக்கிறான் என்பது இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய வாழ்வானது எந்த அளவிற்கு தூயதாக இருக்கிறது, எந்த அளவிற்கு அவனுடைய செயல்பாடுகள் இறைவனுக்கு உகந்தவைகளாக இறைவனை சார்ந்தவைகளாக அமைந்திருக்கின்றன என்கின்ற கேள்விகள் எழுந்து நிற்கின்ற பொழுது அந்த மனிதனால் இதற்கு சரியான பதிலை சரியான நேரத்திலே உச்சரிக்க முடியாதவனாக இருக்கின்றான் என்று சொல்லுவதை விட இருக்கின்றோம் என்று சொல்லுவது சாலவும் பொருந்துகின்றது. அன்று வாழ்ந்தவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள் என்கின்றவர்கள் இன்றைய முதல் வாசகத்திலே வந்தார்கள். கடவுள் அவர்களை என்ன செய்கின்றார்? அன்பு செய்தார். கடவுள் அவர்களை அன்பு செய்ததனால்தான் அவர்களுடைய அத்தனை செயல்பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், தாங்கிக் கொண்டார். இறுதி வரைக்கும் அவர்களை மன்னித்தார். எந்த அளவிற்கு கடவுள் அவர்களை மன்னித்தாரோ அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வு எப்படியாக இருந்தது? பாவங்கள் நிறைந்தவைகளாகவே இருந்தன. ஆதலால் தான் மோயிசன் என்ன செய்கின்றார்? பாம்பு ரூபத்திலே செய்து அதை உயர்த்துகின்றார். அதை பார்க்கின்ற பொழுது அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுகின்றவன், அதை நம்புகின்றவன் தன்னுடைய வாழ்வில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை காண்பான் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு பாம்பு உயர்த்தப்பட்டதோ அதே போலவே கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் ஊடாக கடவுள் இந்த உலகின் மீது அளவு கடந்த அன்பை செலுத்தினார். இந்த உலகம், இந்த மானிட வர்க்கம் தொடர்ச்சியாக அதே பாவங்களை செய்து அதே பாவ குழிக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும்.
ஆகவே இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து, இந்த இருள்மயமான வாழ்க்கையில் இருந்து அவர்களை ஒளிமயமான வாழ்க்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய மகனுடைய சாவு, தன்னுடைய மகனுடைய பாடுகள், தன்னுடைய மகனுடைய அனைத்து விதமான துன்பங்களின் ஊடாக இந்த மனித குலம் மீட்கப்படும் என்று எண்ணினார். ஆதலால் தான் கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான மகனையே இவ்வுலகிற்கு அனுப்பினார். எந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டிலே வருகின்றவர்கள் பாம்பின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு தங்களது வாழ்வை மாற்றிக்கொண்டார்களோ, அதேபோல் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரும், நானும் சரி நீங்களும் சரி, திருமுழுக்கு பெற்று இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேரும் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. குற்றங்களின் காரணமாகவே சாவு இவ்வுலகிற்கு வந்தது. குற்றங்களின் காரணமாகவே சாவு இந்த உலகிற்கு வந்ததென்று சொன்னால், அன்று தொட்டு இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, வாழப்போகின்ற, வாழ்ந்த மனிதர்கள் செய்த பாவங்கள், அந்த பாவங்கள் தான் நமக்கு சாவாக இருக்கிறதை ஒழிய நானும் நீங்களும் இறப்பது நமக்கு சாவு அல்ல. நம்முடைய வாழ்வு இறந்து போய்விட்டது என்று சொன்னால் நாங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம் என்று பொருள்படுகின்றது. இத்தகைய பாவ வாழ்க்கைக்கு நானும் சரி நீங்களும் சரி சொந்தக்காரர்களாக இருக்கின்ற பொழுது எப்படி ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக, கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவினுடைய அந்த அன்பையும் இரக்கத்தையும் உண்மையாகவே அனுபவிக்கின்றவனாக எங்களால் எப்படி வாழ முடியும்? கேட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்வு மாற்றமுள்ள ஒரு வாழ்வாக, மாற்றம் என்று சொன்னால் எங்களது நடையுடை பாவனைகளை மாற்றுவது கிடையாது, எங்களது உள்ளத்தை மாற்ற வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற தீமையான சிந்தனைகளை அகற்ற வேண்டும். நம்மை தொடர்ந்தும் பாவத்தில் வீழ்த்தி கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான கசப்பான அனுபவங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து இறைவனின் அன்பை முழுமையாக அனுபவிக்கின்றவனாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அவ்வாறு நாங்கள் வாழுகின்ற பொழுது, மாறுகின்ற பொழுது, இந்த அன்பால் இந்த உலகத்தை நாங்கள் ஆள வேண்டும். அன்பால் இந்த உலகை நாங்கள் வெல்ல வேண்டும். அன்பால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற உறவை வளர்க்க வேண்டும். எந்த அளவிற்கு கடவுளுடைய அன்பை எங்கள் வாழ்வுக்குள் சுவைத்து அதை நாங்கள் அனுபவித்தால் மட்டுமே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலை வாழ்வு என்னுடைய வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நிலை பெறும். என்னுடைய வாழ்விலும் சரி, உங்களுடைய வாழ்விலும் சரி, இந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? எங்களையே நாங்கள் கேட்டு பார்ப்போம். இந்த நிலை வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள அதற்கான வரத்தை தொடருகின்ற இந்த பலியிலே கேட்டு நிற்போம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக
ஒளியின்றி ஒளியாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினான். தூயாவியாள் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இதே விசுவாச உணர்வுகளோடு நமக்காக, நம் அருகில் இருக்கின்றவர்களுக்காக, யாரெல்லாம் தமக்காக இறைவனிடம் வேண்டச் சொன்னார்களோ அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். நிலைவாழ்வு தரும் இறைவா, உமது திருமகனின் அரசை உலகெங்கும் நிறுவ உழைத்து வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவருக்கும் நிலைவாழ்வை பரிசளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர் என்று வாக்களித்த எம் இறைவா, எங்கள் நம்பிக்கையை இறை இயேசுவில் நிலை பெறவும், எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இறையாட்சியின் சாட்சிகளாய் ஒளிர்ந்திடவும், எம் நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் நலனுக்காக உழைக்கவும், தேவையான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை இரக்கம் காட்டும் எம் இறைவா, இயற்கை சீற்றங்களாலும் உடல் நல பாதிப்புகளாலும் மனவேதனைகளாலும் மற்ற வாழ்க்கை போராட்டங்களாலும் பாதிக்கப்பட்டு துன்புறும் அனைவருக்கும் புது வாழ்வு வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய நன்கொடையாளர்களையும் தங்கள் இல்லங்களிலிருந்து இத்திருப்பலியில் இணைத்துள்ள அனைவரையும், மேலும் வர்பம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் தங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பு தந்தாய், தீமைகளால் சூழப்பட்டு தீமைகள் நிறைந்து கிடக்கின்ற இந்த உலகத்தில் உம்முடைய நன்மைத்தனங்கள் மென்மேலும் பொழியப்பட வேண்டும். அவற்றினூடாகவே நாம் ஒவ்வொருவரும் எங்களது தீய செயல்களில் இருந்து விடுதலை பெற்று உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் முழுமையாக பெற்று நிலையானவற்றில் நிலைத்திருந்து நிலை வாழ்வை பெற்றிட எங்களுக்கு நீர் வரம் தாரும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவா ஈர்ப்பாய் என்னை. இதோ உமது அடிமை. இனியா விளக்கை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். இனியா விளக்கு நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துளங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவா ஈர்ப்பாய் என்னை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனிதனை குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கருவூலத்தால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகின் இரட்சகரே, எங்களை இரட்சித்தருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது நாட்டின் பாதுகாவலராம் புனித யோசேவாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அன்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவ்வுலகின் மீதுள்ள தீமைகள் அனைத்தையும் அகற்றிட, நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை தந்திட வந்துட்ட செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே, அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்கள் உள்ளத்தை புனிதப்படுத்துவதாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நித்திய வாழ்வழிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்க நீரங்கள் இதயங்களையும் அது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையான உள்ளத்துடன் அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ சென்று வருவோம். இத்திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி